ஹே ஹாய் வணக்கம். ஸோ இப்போ வந்து இந்த குரூப் 2A மறுபடியும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட கொஞ்சம் லேட்டான வீடியோ தான். நானே ரொம்ப லேட்டாக தான் வீடியோ பண்ணுறேன். நேற்று ஈவினிங்கே இந்த மாதிரி இந்த அப்டேட்ஸ் வந்துடுச்சு. ஓஎம்ஆர் ஷீட்டில் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை, February 8 காலையில் தமிழ் எலிஜிபிலிட்டி, மதியம் வந்து 2A எக்ஸாமு. அது முடிச்சுட்டு அடுத்து குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறவங்க, டிஸ்கிரிப்டிவ் எழுதுறவங்க மட்டும் அதன் பிறகு எழுதிக்க போகிறாங்க. இப்படி தான் எக்ஸாம் பற்றி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. விச் இஸ் ஓஎம்ஆர் ஷீட். நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வந்து இதற்கு முன்னாடி ஆப் பேஸ்டாக டெஸ்ட் எழுதியிருப்போம். அப்படின்னா என்னென்னா ஒரு கொஸ்டினாக ஆப்பில் நம்ம ஃபீட் பண்ணியிருப்போம். நீங்கள் போயிட்டு ஆப்பில் வந்து அந்த ஒரு கொஸ்டின்னா அதை ஆன்சர் கிளிக் பண்ணியிருப்பீங்க, அடுத்தடுத்து போயிருப்பீங்க. அந்த எல்எம்எஸ் போர்ட்டல்னு சொல்லுவாங்க. நீங்கள் கம்ப்யூட்டர்லேயோ அல்லது மொபைல் ஆப்லேயோ வந்துட்டு ஒரு பேங்கிங் டெஸ்ட்டு இதெல்லாம் அந்த கம்ப்யூட்டரில் ஆப்பில் எழுதும் போது எப்படி எழுதுவாங்களோ அந்த மாதிரி வந்து எழுதியிருப்பீங்க. இப்போ வந்து இது ஓஎம்ஆர் ஷீட்டை மாற்றிட்டதுனால நான் வந்து ஆப்பில் வந்து பிடிஎஃப் லோட் பண்ணிடுறேன். பிடிஎஃப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்க ஷேர் பண்ண முடியாது, ஆனால் வந்து பிடிஎஃபை வியூ பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் வந்து ஃபோனில் அந்த கொஸ்டின்ஸை பார்த்துட்டு பிடிஎஃபை பார்த்துட்டு ஓஎம்ஆர் ஷீட்டோட அந்த சாஃப்ட் காப்பியுமே நம்ம வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து அந்த ஓஎம்ஆர் ஷீட்டோட சாஃப்ட் காப்பியை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுட்டு ஓஎம்ஆராக ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஓஎம்ஆர் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை, லைக் வந்து ரொம்ப நாளாக பழகினது தான். என்ன கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுங்கும் போது நீங்கள் ஒரு ஆன்சர் தப்பாக எழுதிட்டா திரும்ப போயிட்டு நீங்கள் வந்து அந்த ஆன்சரை மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஓஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்ஸ் அதை வந்து அந்த ஆப்ஷனை ஷேர் பண்ணிட்டா முடிஞ்ச அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம வந்து அதில் மாற்ற முடியாது. ஓஎம்ஆர் நமக்கு பழக்கப்பட்டது தான், சிபிடி தான் புதுசு. பட் இருந்தாலும் ரொம்ப கவனமாக அது பண்ணணும். நம்ம நிறைய முறை சொன்னது தான். 2A பொறுத்த வரைக்கும் 40 கேள்வி இருக்குது ரீசனிங்னா, நீங்கள் வந்து 25 கேள்வி நம்ம ஆப்டிடியூட் பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுக்கும் பார்த்துருப்பீங்க. 40 கேள்வினா அந்தளவுக்கு டைம் எடுக்கும். அதனால் அந்த ஏரியாவில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தமிழ் இலக்கணம் மட்டும்தான். அது இல்லாமல் ஜிஎஸ் ஒரு 5 யூனிட்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ரெடி ஆகிக்கணும். ஸோ இப்போ அந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் பிடிஎஃப் லோட் பண்ணுறேன். நம்மளோட ஆப்பில் நீங்கள் சப்போஸ் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளே ஸ்டோர் போய்ட்டு GK சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பில் இந்த 2A டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ஸோ அந்த 2A டெஸ்ட் பேட்சில் முன்னாடி வந்து நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு கொஸ்டினாக போய் எழுதியிருப்போம். இப்போ ஒரே பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த பிடிஎஃபை வச்சுட்டு ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டு அஃபீஷியலாக டிஎன்பிசி சைடில் எப்படி நடக்குதோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நம்ம சிபிடியாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் ஓஎம்ஆரில் எழுதினாலும் கொஞ்சம் ரிஸ்க் தான். அதே சமயத்தில் அங்கே நம்ம ஓஎம்ஆராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்கே போய் சிபிடியில் எழுதினாலும் கொஞ்சம் ரிஸ்க் தான். அதனால் என்ன ப்ரொசீஜரோ அதன்படி போயிடலாம். நிறைய சேஞ்சஸ் பண்ணுறாங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சியை நம்பி ஒரு வேலை செய்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ஆப்பில் கம்ப்யூட்டர்லலாம் வந்து ஒரு கொஸ்டினாக இண்டிவிஜுவலாக எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி வச்சா திடீர்னு வந்து ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டூடெண்ட்டுமே இதுக்கு அடாப்ட் ஆகணும். இன்ஸ்டியூட் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே நிறைய வந்து இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. வேறு வழி இல்லை இல்லையா? அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போதைக்கு ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட் அடுத்து என்ன அப்டேட் பண்ணுறாங்களோ பார்ப்போம். இந்த 2A தான் இந்த அளவுக்கு ரிக்ரஸாக நிறைய சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து கடந்த ஒரு 6-7 வருஷமாகவே அடுத்தடுத்து 3 மார்க்கு 6 மார்க்கு 12 மார்க்கு 10 மார்க்கு அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு நிலையான பேட்டர்ன் ஒன்று வந்து இன்னும் செட் ஆகலை. சரி, ஓகே, அது செட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அப்பப்போ என்ன டெஸ்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். இப்போதைக்கு ஓஎம்ஆர். ஸோ நம்மளோட டெஸ்ட்டில் நீங்கள் ஆப் பேஸ்டு டெஸ்ட் எடுத்துருந்தீங்க அப்படின்ட்டுனா பிடிஎஃப் வந்து வியூ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிடிஎஃபை பார்த்து நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டக்குன்னு அதுக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கோங்க. அதை வச்சு நீங்கள் இப்போ நேரத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அது இதுன்னு நேரத்தை வீணடிக்காமல் இமீடியட்டாக ஒரு 50 ஓஎம்ஆர் ஷீட்டை பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சுட்டு எப்போ போல் டக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. டக்குன்னு ஷிஃப்ட் ஆகிக்கோங்க. வேறு வழியே கிடையாது. நம்ம அவங்க சொல்கிறபடி தான் நம்ம வந்து டெஸ்ட்டை எழுதணும். அவங்க சொல்கிறபடி டெஸ்ட் எழுதி தான் வேலை வாங்கி ஆகணும். அதனால அதெல்லாம் உட்காந்து நம்ம விவாதம் பண்ணிகிட்டு இருக்க நேரம் இல்லை. உடனடியாக அடுத்த மெத்தடுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கிறது தான் பெஸ்ட்டு. அண்ட் குட் மார்னிங், ஹேவ் அ கிரேட் டே.